இவதான் அம்மு. கேக்குறவங்க கேக்கலாம். $30,000. 35,000. 40,000. Faccia sajao. 60,000. 1,00,000. ஒரு நிமிஷம். அம்மு புதுசு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. புதுசு தானே, பார்த்து நடந்துக்கிறேன். உனக்கு ஸ்கிப்பிங் ஆட தெரியுமா? ஓ, ஆடுவனே. என்ன பண்றீங்க? ப்ளீஸ் என் கையை கொஞ்சம் அவுத்து விட்டுடுங்க. காசு கொடுத்து நான் அனுபவிக்க வந்திருக்கேன். எந்த பொண்ணும் என்ன அனுபவிக்க கூடாது. மல்லி,
பொறுக்கி ராஸ்கல். சாரிம்மா. ஐஸ் வைக்கும் போதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இந்த சாராயத்தை ஊத்தும் முதல்ல ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு. என்னால தாங்க முடியலையா, அதனாலதான் கத்திட்டேன். நான் புதுசு தானே, நான் போக போக பழகிக்கிறேன். ம். வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில சாதனை புரிந்த தமிழர்களோட நேர்காணலை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இந்த வாரம் நவீன இலக்கியவாதியும் அடிக்கடி சர்ச்சைக்கு உள்ளாகிற எழுத்தாளர் திரு கௌரி சங்கர் அவர்களை சந்திக்க போறோம். வணக்கம் கௌரி சங்கர் சார். வணக்கம். அநேகமா நீங்க கொடுக்கிற முதல் தொலைக்காட்சி நேர்காணல் இதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எழுத்தாளரா கௌரி சங்கரை பத்தி மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா எழுத்துக்கு அப்பாற்பட்ட கௌரி சங்கரை பத்தி நீங்களே கொஞ்சமா சொல்லிடுங்க. இந்த கௌரி சங்கரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தின பொது அறிவு இந்த மக்களுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு எழுத்தாளனா தான் நான் இங்க வந்திருக்கேன். என் படைப்பு சம்பந்தப்பட்ட கேள்வியா கேட்கலாமே? ஓ எஸ், நிச்சயமா சார். இதுக்கு முன்னாடி நீங்க எழுதின நாவல்கள் எல்லாமே சர்ச்சைக்குரிய விஷயங்களாகவே இருந்துகிட்டு இருக்கு. இப்படி நீங்க கதைகளை தேர்வு பண்றது மற்ற எழுத்தாளர்கள் கிட்ட இருந்து நீங்க தனிப்பட்டு தெரியணும்ன்றதுக்காகவா, இல்ல உங்க சொந்த விருப்ப வெறுப்புகளை மக்கள் மேல திணிக்கணும்ன்றதுக்காகவா? அதாவது நீங்க திட்டமிட்டு தான் எழுதுறீங்களா? கண்டிப்பா திட்டமிட்டு தான் எழுதுறேன். ஆனா எழுத்துக்கு அப்பாற்பட்ட விமர்சனத்துக்காக இல்ல. ஆனா நீங்க கடைசியா எழுதின சதுர நிலா வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கே. இந்த கௌரி சங்கர் ஒன்னும் தேவதூதன் இல்ல, சாதாரண மனுஷன். என்னை சுத்தி இருக்கிறவங்களோட வலியை என்னுடைய எழுத்து பிரதிபலிக்கும். அந்த வலியோட சம்பந்தப்பட்டவங்கள என் எழுத்து போய் பாதிக்கும். அது நீங்க சொல்ற மாதிரி வெறும் விமர்சனமா மட்டுமே இல்லாம ஆக்கப்பூர்வமாவும் இருக்கணும். உங்க வாசகர்களை அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போற முயற்சி எப்படி இருக்கு? ஒரு ஒரு எழுத்தாளங்கிற அடையாளத்தோட இருக்கிற யாரும் அவங்க வைக்கிற புள்ளி கமா கூட வாசகனை சலனப்படுத்தணும்னு நினைக்கிறவனா? நான் வெறும் கதை சொல்லி கிடையாது. என் சமூகத்தின் மூலமா எனக்கு ஏற்படுற வலியை என்னுடைய எழுத்துக்கள் மூலமா நான் தெரியப்படுத்த முயற்சி பண்றேன். என் கதைகள் மூலமா சொல்லப்படுற பிரச்சனை தான் முக்கியமானது, என் கதை இல்ல. நான் ஒன்னும் இப்படிப்பட்ட எழுத்தாளன் இல்ல. செக்கு மாட தானே சொல்றீங்க? நான் எங்க சொன்னேன், ஜாடதான் காட்டினேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. கடந்த 2 வருஷமா உங்களுக்கு இந்திய இலக்கிய கழக அவார்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருக்கா? தனிப்பட்ட எந்த காரணமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்களுடைய எதிர்பார்ப்பை என்னுடைய எழுத்து பூர்த்தி செய்யாம இருந்திருக்கலாம். அதை பூர்த்தி செய்யறதா இந்த தடவை என்னுடைய எழுத்து அமையும். உங்களுடைய அடுத்த படைப்பு, அதற்கான கதைக்களம் எதை நோக்கி தேடலா இருக்கும்? இந்த படைப்பு தன்னையே தேய்த்து கொண்டு மற்றவர்களுக்காக வாழும் கடைநிலை மனிதர்களை பற்றியதாக இருக்கும். நீங்க எழுத போற இந்த நாவல் உங்களுக்கு அவார்டை பெற்று தரும் நம்புறீங்களா? என்னுடைய படைப்புகள் அனைத்துமே ஏதோ ஒரு காரணத்துக்காக கடைசி தருணத்துல அந்த விருதை தவற விட்டுருக்கோம். கண்டிப்பா என் கனவு அங்கீகாரத்தை நான் எழுத போற இந்த நாவல் நிச்சயமா பெற்றுத்தரும்.